நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்துட்டீங்களா? அப்படினா அதான் உங்க மருமக டான்ஸ் ஆடுறத தெரிய தரமா நின்னு பாக்குறீங்களா? அதான் நேரா வாங்க பார்க்கலாம். அர்ஜென்ட்டா ஒரு வேலை வந்துருச்சு, நான் உடனே ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். உங்க மகனோட கல்யாணத்தை விட வேற என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை? இது மோசமான அக்யூஸ்ட் கேஸ், இம்பார்ட்டன்ட் என்கொயரி இருக்கு, நான் அந்த வேலையை முடிச்சாகணும். அட வேலை எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் மாமா. நீங்க வாங்க கொஞ்சம் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அதான் அர்ஜென்ட் வேலைன்னு சொல்றேன்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? என்னாச்சு? அவர் போயிட்டாரா? ஆம், அவர் போயிட்டாரு. அக்கா, நம்ம மாமாவை இதுக்கு முன்னாடி இவ்வளவு கோவமா பார்த்ததே கிடையாது. அது வந்து உடம்பு ஏதாவது சரியில்லாம இருக்கும், இல்லைன்னா உன்கிட்ட போய் அவர் கோவப்படுவாரா என்ன? நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ண, நான் பார்த்துக்கிறேன். போ. சரி. என்ன விஷயங்க? நீங்க பார்ட்டிக்கு வந்துட்டு யாரையும் பார்க்காம திரும்பி வந்துட்டீங்க. எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். டாக்டரை கூப்பிட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல, நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நீ பார்ட்டிக்கு வந்த எல்லாரையும் கவனிச்சு. இல்ல இல்ல, நானும் உங்க கூட வரேன். வந்து உங்களுக்கு மருந்து ஏதாவது எடுத்து கொடுக்கிறேன். நான் என்ன குழந்தைய, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீயும் என் கூட வந்துட்டா வந்திருக்கிற கெஸ்ட்டை யார் கவனிப்பா? அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. வந்திருக்கிற கெஸ்ட்டை நல்லபடியா உபசரிக்கிறது தான் முறை. அவங்கள கூப்பிட்டது நாம இங்க இருந்து அவங்கள கவனிக்கலன்னா எப்படி? நீ அவங்கள கவனி, நான் போய் மருந்து சாப்பிட்டு. எனக்கு நான் சொல்றது அங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? மாமா கிட்ட பேசுனீங்களா? அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லையேக்கா? இல்ல இல்ல உத்தரா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப டயர்டா இருக்காரு. திரும்பவும் இங்கே வந்துருவாரு. அப்பனா சரி, நீங்க கூட வாங்க. நீ போ, நான் வரேன். நீ போ போ, டான்ஸ் ஆட வரேன். தேவயானி மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கல. எங்க? அதான் உங்க சமையல்காரர் இருக்கிறாருல்ல, அவர் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு. அதான் முதல்லயே சொன்னேன் நான் என்னோட சமையல்காரரை கூட்டிட்டு வரேன்னு. ஆனா நீங்க தான் கேட்கல. சீக்கிரம் வாங்க என் கூட. சரி சரி, நான் அவர்கிட்ட சொல்றேன். நீங்க போங்க, நான் பேசுறேன். வேண்டாம், நீங்க என் கூட வாங்க. வந்து அவங்க கிட்ட பேசி கொஞ்சம் புரிய வைங்க. என்னால அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. நீங்க தான் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் சரி பண்ணிடுறேன்.
ஏ பிரேமானந்த், என்ன இந்த நேரத்துல நீ இங்க? அட, இந்த சமயத்துல நீ ஃபங்க்ஷன்ல தானே இருக்கணும். நல்லா டான்ஸ் ஆடினதுல உடம்புக்கு எதுவும் ஆயிடுச்சா? ஏய், நீ எங்க போற? என்ன சத்தத்தையே காணோம்? இந்த உலகத்தையே ஒரு விரல்ல சுத்தி ஆட்டி படைக்கிற எஸ்எஸ்பி பிரேமானந்த் இன்னைக்கு என்னமோ அடங்கி ஒடுங்கி அப்படியே நிக்கிற. உன் மூஞ்சியை பாரு, பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. நல்ல பலாப்பழம் மாதிரி வீங்கி கிடக்கு. சரியா சொல்லணும்னா உன் மூஞ்சியில 1000 தேனி கொட்டிட்டு போன மாதிரி இருக்குப்பா. ஏய், இங்க பாரு பிரேமானந்த், நீ எந்த சிஐடி ரெய்டுக்கோ இல்ல போலீஸ் ரெய்டுக்கோ நீ பயப்படுற ஆளு கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு வேற ஏதோ முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் உன்னால வாயை திறந்து பேச முடியல. அது உன் வாய்க்கு பூட்டு போட்டுடுச்சு. அட சொல்லுப்பா. இன்னைக்கு டீப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பிரேமானந்தோட அஸ்திவாரமே ஆடி போய் கிடக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கவனிங்க கவனிங்க கவனிங்க, இன்னைக்கு ஈவினிங் எல்லா பெர்ஃபார்மன்ஸஸும் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ வின்னரை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஜோடிங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டா எல்லாருமே வின்னர்ஸ் தான் சொல்லுவேன். நான் ஏதோ ரியாலிட்டி ஷோஸ்ல வர ஜட்ஜஸ் மாதிரி சுத்தி சுத்தி பேச போறது இல்ல. நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்க்கே வந்துருவேன். அந்த பாயிண்ட் என்னன்னா, எல்லா ஜோடிகள்லயுமே ஒரு வின்னர் ஜோடி இருக்காங்க. அதோட அவங்க பேர் என்னன்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட சொல்லட்டுமா? அட, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க மேடம். சரி சரி, நான் சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. And the winner is கௌதம் and வித்யா. Hey, congrats. வாங்க வாங்க, வின்னர் ஜோடி உங்க பிரைஸ வாங்கிக்கோங்க. வாங்க 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 வாங்க. என்ன அருமையா டான்ஸ் பண்ணப்பா. நீ ரொம்ப நல்லா ஆடினமா. சகோதர சகோதரிகளே, வின்னர்ஸ்க்கு நான் என்ன பிரைஸ கொடுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஆவலா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இன்னைக்கு வின்னர்ஸ்ல ஒருத்தங்களான வித்யாவுக்கு என் தரப்புல இருந்து கிடைக்க போற பரிசு என்னன்னா, பிருந்தாவோட ஒரு அன்பான அரவணைப்பு. கை தட்டுங்கப்பா. அப்புறம் கௌதம்க்கு என்னோட தரப்புல இருந்து கிடைக்க போறது என்னன்னா, ஒரே ஒரு முத்தம். என்னாச்சு, பயந்துட்டியா நீ? போட அசடு. நான் சும்மா தமாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டாஃபியை கொண்டு வாங்க. எல்லாரும் இங்க பாருங்க, எவ்வளவு அழகான டாஃபி இது. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். ஆஹா, எவ்வளவு அழகா இருக்குல்ல?
வித்யா எங்க அது கட்டு கட்டு எவ்வளவு அழகா இருக்கு. கடைசியில இப்படியே ஜெயிச்சுட்ட. நீ எவ்வளவு அழகா டான்ஸ் ஆட தெரியுமா? எனக்கு இது கொஞ்சம் பாருங்களேன். இவளை மறுபடியும் நான் சந்தோஷமா பாப்பேங்கிற நம்பிக்கையை எழுந்து நின்ன. ஆனா கால தாமதம் ஆனாலும் அந்த புன்சிரிப்பு, சந்தோஷம் எல்லாமே இவ முகத்துல திரும்ப வந்துடுச்சு. இந்த சந்தோஷம் என்னைக்குமே அவளுக்கு நிலைச்சு நிக்கணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இவ சந்தோஷப்படுறத பார்த்து யாரும் கண்ணு வைக்க கூடாது. ஆமா அண்ணே. வித்யா, என்னாச்சு? உன்னோட முகம் ஏன் வாடி போயிருக்கு? அது அது ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான். சரி, நீ இங்கே இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஒரு புருஷனுக்கு உண்டான எல்லா அக்கறையும் உங்களுக்கு என் மேல இருக்கு. ஆனா என்னை ஏன் ஒரு பொண்டாட்டியா அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த வித்யா, தண்ணி குடி. என்ன இன்னைக்கு ரொம்ப கம்மியா குடிக்கிறீங்க? அட என்னன்னு சொல்றது குப்தா, போன முறை பேச்சுலர் பார்ட்டில ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால தான் இந்த முறை நான் ரொம்ப கண்ட்ரோலா இருக்கேன். சாப்பிடுங்க. இதோ வந்துடுறேன். ராஜகோபால், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா வரல, என்ன இங்க கூப்பிட்டுருக்காங்க. சகல மரியாதையோட சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டுருக்காங்க. அப்படியே நம்ம 2 பேர் சந்திக்க ஒரு வாய்ப்பா இருக்குமேன்னு அன்னைக்கு பாதியிலே விட்ட விஷயத்தை இன்னைக்கு முடிக்கலாம்னு வந்தேன். புரியலையா உனக்கு? இதை நீ முதல் இன்ஸ்டால்மெண்ட்டா கொடுக்க வந்ததா கூட நினைச்சுக்கலாமே. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு இது சரியான இடமும் இல்ல, சரியான நேரமும் கிடையாது. உன் நேரத்தை தூக்கி நேஷனல் ஹைவேல போடு. நீ சொல்றத பார்த்தா சென்டிமெண்டா இது ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கே. சொன்ன மாதிரியே என்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிடு. இல்லைன்னா நான் யாருங்கிறத உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ, ஜாக்கிரதை. ராஜகோபால், தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அட, சென்டிமெண்ட்டுக்காக இதை நான் உனக்கு சொல்லல. எல்லா விஷயத்தையும் இப்ப போய் நான் அவகிட்ட சொல்ல முடியாது. சுத்தியும் பாரு, இது கல்யாண வீடு. கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் அந்த மாதிரி பேச முடியாது. புரியுது, நீ பயப்படாத. இதுக்கு சரியான நேரம் பார்த்து உன் வாக்கை நிறைவேற்றுற வழியை பாரு. நான் ஒன்றும் உடனே டேஸ்ட் பண்ணணும்னு அவசரப்படலை. வணக்கம் உத்ரா மேடம்.
ஐயோ, இவர் ஏதாவது நம்மள தப்பா நினைச்சுக்கிட்டாரா? தப்பா இருக்கே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சுமா, டென்ஷனா இருக்க? இல்ல ஒண்ணும் இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதான் உன் மூஞ்சில எழுதி ஓட்டிருக்க. என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அதான் அந்த கேட்டரிங் ஆளுங்க கூட கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருந்தது, இப்போ சரியாயிடுச்சு. மா சொல்லு, என்ன? அது வந்து உன்னோட டாடி இங்க வந்திருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால வீட்டுக்கு போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? உடம்பு வேண்டாடா, அவரு கொஞ்சம் டயர்டா இருக்காரு, வேற ஒண்ணு இல்ல. மத்தபடி இது உன்னோட ஃபங்க்ஷன் ஆதித்யா, உன்னோட மியூசிக் பார்ட்டி. நீயே இங்க இல்லன்னா அப்புறம் எப்படி ஆதித்யா? நீ ஒண்ணு போக வேண்டிய அவசியம் இல்ல. என்னவா பேசுற நீ? அவருக்கு அங்க உடம்பு சரியில்லாம இருக்காரு, நம்ம எப்படி இங்க என்ஜாய் பண்றது? என்ன விடுமா, நான் போறேன். டேய் ஆதித்யா, நான் போய் ஒரு 10 நிமிஷத்துல பாத்துட்டு வந்துறேன். நீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. நான் வரட்டுமா? வேண்டாம், நான் சொன்னா கேளு. நான் சொல்றத கேளுடா, போகாத. பிரியா, அப்பாக்கு உடம்பு சரியில்லையா? நான் கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்கிளுக்கு என்னாச்சு? நானும் உன் கூட வரட்டுமா? இல்ல நீ இங்கே இரு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். இல்ல ஆதித்யா, நானும் உன் கூட வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, பொண்டாட்டிக்கான கடமையெல்லாம் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டல? ஆதித்யா, உன்னோட தப்பான கருத்தை நீ மாத்திக்கோ. இது பொண்டாட்டியோட கடமை கிடையாது, மருமகளோட கடமைன்னு தெரிஞ்சுக்கோ. ஓ, அதான் விஷயமோ? பையனோட சேர்த்து அப்பா மனசுலயும் இடம் பிடிக்க முடிவு பண்ணிட்டா இல்லையா? எங்க அப்பா எந்த ஹீரோக்கும் குறைச்சல் கிடையாது. உன் மனசு பத்திரம். அவரை பார்த்த உடனே நீ உன் மனசை பறி கொடுத்துறாத. வாய் மூடு ஆதித்யா, வா போலாம். அவசரம் கொடுக்க. இப்படியே வா. ஓகே வா. இந்த மிரட்டல் எல்லாம் வேற ஏதாவது பொண்ணு கிட்ட வச்சுக்கோ, ஏன் கிட்ட பலிக்காது. எல்லா போலீஸ்காரனுங்க மேலேயே தான். அவன் பேர் என்ன? அவன் பேர் எனக்கு தெரியாது. 1 வருஷத்துக்கு முன்னால பிரியா கிட்ட அவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான்பா. அவனை நான் உயிரோட விட மாட்டேன். ஓ